Hello friends, in this video BTech Agriculture Engineering பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த BTech Agriculture Engineering எந்த காலேजेसல பெட்டரா ஆஃபர் பண்றாங்க, அந்த காலேजेसல எவ்வளவு ஃபீஸஸ் போயிட்டே இருக்கு and உங்களுக்கு அந்த காலேஜ் சூட்டபிளா இருக்குமா அப்படிங்கிற எந்த ஒரு டவுட் இருந்தாலும் தாராளமா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க. நாங்க அட்மிஷன் கைடன்ஸ் பாத்தீங்க அப்படினா ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த BTech Agriculture பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படினா நீங்க மிஷினரி பேஸ் பண்ணி வந்து படிப்பீங்க. சோ இந்த ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ற மிஷினரி பேஸ் பண்ணி படிப்பீங்க. சாயில் பற்றி படிப்பீங்க, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் ஓரியன்டாக நீங்கள் படிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டில் உழுவுறதுக்கு ப்ரோவர் மிஷின் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதோட மெக்கானிசம் பற்றி படிக்கிறது அண்ட் வந்து ட்ரோன் வச்சுலாம் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லாம் வந்து நம்ம விவசாயம் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணிலாம் படிக்கிறது, இதை பேஸ் பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ மிஷினரிஸ் யூஸ் பண்ணி மெக்கானிசம் யூஸ் பண்ணி அண்ட் வந்து ஸ்மார்ட்டாக எப்படி வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணுறது அண்ட் ரோபோட்டிக் ஓரியன்டாக எப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணுறது இதை பேஸ் பண்ணிலாம் படிப்பீங்க. இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலையும் சரி இல்லைன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் சரி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஃபீல்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம், பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் நீங்கள் BTech அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த சப்ஜெக்ட் உள்ள குரூப் நீங்கள் எடுத்துருக்கணும். அண்ட் அதுலேயும் நீங்கள் 45% மினிமம் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் BTech அக்ரி படிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 இயர்ஸ் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் BTech அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி கம்பெனிஸ்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் வந்து என்ன மாதிரி பொசிஷனில் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்காக ஒர்க் பண்ணிக்கிற முடியும், மைக்ரோ பயாலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிற முடியும், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிக்கிற முடியும், அக்ரிகல்ச்சர் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிக்கிற முடியும். இதுவே நீங்கள் வந்து என்ன மாதிரி கம்பெனிஸ் இந்த ரோல்னால் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிற முடியும் அண்ட் என்ன மாதிரி கம்பெனிஸ்லாம் வராங்க அப்படின்னா ஸோ இன்டர்நேஷ்னல் பிராண்டுன்னு சொல்லக்கூடிய ITC லிமிட்டட்லேருந்து உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நெஸ்லே மூலமாக இருக்குது, பார்லே இருக்குது, அமுல் டைரியா இருக்குது, பிரிட்டானியா இருக்குது, ஆக்ரோடெக் ஃபுட் இருக்குது. அண்ட் அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மிங் இண்டஸ்ட்ரீஸ் கன்சல்டண்ட்டில் நீங்கள் உங்களால் ஒர்க் பண்ணிக்கிற முடியும், போக்ரோ சீட்ஸில் வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும். இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேரியஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கான ஆப்ஷன்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிகமாக இருக்குது. மெயினாக நம்ம இந்தியான்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டீயோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கேரளா சைட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஃபீல்டில் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் உங்களால் ஒர்க் பண்ணும்போது நல்ல ஒரு சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களோட பெரிய டவுட் என்னவாக இருக்கும் அப்படின்னா நான் இவ்வளோ கோர்சஸ் நான் முடிச்சிட்டேன், எனக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரெஷராக வந்து மினிமம் 4 lakhsலேருந்து மேக்ஸிமம் 10 lakhs வரைக்குமே வந்து சேலரி வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களோட ஸ்கில்ஸ் எந்த மாதிரி இருக்குது, நீங்கள் படிக்கும்போது என்ன மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி காம்படிஷன்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கான சேலரி பேக்கேஜஸ் மாறும் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு BTech அக்ரிகல்ச்சர் பற்றி நல்ல ஒரு ஐடியா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். இந்த BTech அக்ரிகல்ச்சர் எந்த காலேஜஸில் பெட்டராக இருக்கும், அந்த காலேஜஸ் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா அண்ட் எவ்வளோ ஃபீஸஸ் வருது அப்படிங்கிற எந்த ஒரு டவுட் இருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அட்மிஷன் கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.